ஹாய் சுட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம். 1893ஆம் ஆண்டு அமெரிக்காவில் சிகாகோ நகரத்தில் சர்வ சமய பேரவை நடந்தது. அதில் கலந்து கொண்டு சுவாமி விவேகானந்தர் இந்து மதம் பற்றி சொற்பொழிவுகள் செய்தார். அவர் அமெரிக்கா செல்வதற்கு முன்பு இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் போனார். அப்போது அவர் பிரபலமாகலை. அந்த நிலையில் ஒரு சமயம் விவேகானந்தர் ஒரு ஊரில் தங்கினார். அவரை பார்க்குறதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க. அவர் அவங்க கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி பிற்காலத்தில் சுவாமி விவேகானந்தர் இவ்விதம் கூறியிருக்க, நம்புவதற்கே உங்களுக்கு கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் 3 நாட்கள் இரவும் பகலும் எனக்கு ஒரு வினாடி கூட ஓய்வே கிடைக்கவில்லை. தூக்கம், உணவு எவையும் அறவே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. யாரும் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. மக்கள் வந்து கொண்டே இருந்தாங்க. நானும் அவர்களோட பேசிக்கொண்டே இருந்தேன். 3ஆம் நாள் இரவு வந்துச்சு. அநேகமாக எல்லோரும் அங்கிருந்து போயிட்டாங்க. நான் மட்டும் தனியாக இருந்தேன். அப்போது தாழ்ந்த சாதியை சேர்ந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி ஒருத்தன் என்கிட்ட வந்தான். அவன் என்கிட்ட, சுவாமிஜி, நீங்கள் 3 நாளாக உணவு, தூக்கம் எதுவுமே இல்லாமல் பேசி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அதனால் என் மனம் வேதனையில் துடிக்குது. பசியும் களைப்பும் உங்களுக்கு இருக்கத்தானே செய்யும். 3 நாட்களாக ஒரு டம்ளர் தண்ணீர் கூட நீங்கள் குடிக்கலையே அப்படின்னு பரிவோடு சொன்னான். அவனது அன்பு என்னோட மனதை நெகிழ வச்சுது. நான் அவன்கிட்ட, சாப்பிட்றதுக்கு நீ எனக்கு ஏதாவது தருகிறாயா அப்படின்னு கேட்டேன். அதற்கு அவன், நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது நான் தரணும்னு எனக்கு மனசு ஏங்குது. ஆனால் என்ன செய்கிறது? நான் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன். நான் சப்பாத்தி செய்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. கோதுமை மாவும் மற்ற பொருட்களும் நான் உங்களுக்கு கொண்டு வந்து தர்றேன். நீங்களே சமைச்சு சாப்பிடுங்கன்னு கேட்டுக்கிட்டான். நான் அவன்கிட்ட, பரவாயில்லை, நீயே சமையல் செய்து கொண்டு வா, நான் சாப்பிட்றேன்னு சொன்னேன். இவ்விதம் நான் கூறியதை கேட்டு அவன் நடுங்கிட்டான். காரணம், அவன் ஒரு துறவிக்கு உணவளித்தது மற்றவர்களுக்கு தெரிந்தால் தண்டிக்கப்படுவான். ஏன், நாடு கடத்தவும் செய்வார்கள். ஆனால் நான் அவனை சமாதானப்படுத்தி, உனக்கு தண்டனை கிடைக்காம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உறுதியளித்தேன். அவன் எனது உறுதியை அவ்வளவாக நம்பவில்லை. இருந்தாலும் அவனுக்கு என் மீது இருந்த அன்பு காரணமாக சப்பாத்தி செய்து கொண்டு வந்தான். அதை நானும் சாப்பிட்டேன். தேவர்களுக்கு தலைவரான தேவேந்திரன் ஒரு தங்க குவளையில் தேவாமிர்தத்தை எனக்கு தந்திருந்தால் கூட அப்போது அவ்வளவு ருசியாக இருந்திருக்காது என்று எனக்கு தோணுச்சு. என் இதயம் அன்பாலும் நன்றியாலும் நிறந்தது. என் கண்கள் கண்ணீரை பொழிந்துச்சு. இதற்கிடையில் விவேகானந்தர் தாழ்வு சாதியை சேர்ந்த ஒருவர் கொடுத்த உணவை சாப்பிடுவதற்கு பார்த்த உயர் ஜாதியினர் சிலர் கோபம் கொண்டாங்க. அதை அவர்கள் விவேகானந்தர் கிட்டேயே சொன்னாங்க. அவர்கள் கூறியதை பொறுமையாக கேட்டார் விவேகானந்தர். பிறகு அவர்களை பார்த்து கூறினார், நீங்கள் என்னை 3 நாட்கள் தொடர்ந்து பேச வச்சிங்க. இடையில நான் ஏதாவது சாப்பிட்டேனா, ஓய்வெடுத்தேனான்னு ஒரு முறை கூட நீங்கள் யாரும் கவலைப்படலை. நீங்கள் பெரிய மனிதர்கள், உயர்ந்த சாதியினர். ஆனால் இங்கே பாருங்க, தனக்கு தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்திருந்தும் மனிதநேயம் என்ற ஒரே காரணத்தால் அவன் எனக்கு உணவு தந்தான். அவனை தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன் என்று நீங்கள் ஒதுக்குறீங்க. இது உங்களுக்கு வெட்கமா இல்லையா? சில நாட்களில் விவேகானந்தருக்கு கேத்ரி மன்னனுடன் நல்ல பழக்கம் ஏற்பட்டது. அப்போது விவேகானந்தர் செருப்பு தைக்கும் தொழிலாளி தனக்கு உதவியதை பற்றி மன்னர்கிட்ட சொன்னார். எனவே மன்னர் உடனடியாக அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியை தன் அரண்மனைக்கு வரவழைச்சு, தொழிலாளி, என்னை மன்னர் அழைத்திருக்கிறாரே, என் தவறுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகிறது ஒன்று பயந்துட்டே வந்தான். ஆனால் கேத்ரி மன்னர் அவனது பயத்தை போக்கியதோட அவன்கிட்ட செயலை புகழ்ந்து பாராட்டினான். மேலும் அரசர் அவனுக்கு பொன்னும் பொருளும் தாராளமாக கொடுத்து அனுப்பினான். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.